புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரோடு கலந்துரையாடலாம். அவர் வெற்றி பெற்ற சான்றிதழ் வாங்கி வந்திருக்கிறார். சார், முதல்ல வாழ்த்துக்கள் சார். முதல்ல வெளியிலிருந்து, அதாவது புதுச்சேரிக்கு வெளியிலிருந்து நீங்க போட்டி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. அதை தாண்டி இந்த ஒரு வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, ஏன்னா அதை எல்லாரும் நிறைய விமர்சனம் வச்சாங்க. பட் நம்ம நான் அப்ப டேவில்னு சொல்றேன், மக்களோட வளர்ச்சிக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். மக்களுக்கு ஒரு தேவையான அடிப்படை வசதிகள்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம பூர்த்தி பண்ணோம். இன்னொன்னு, நம்ம சிங்கப்பூர் மாதிரி மாத்திரங்கிற ஒரு விஷனோட வந்தோம். ஸோ அதனால மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை பற்றி நான் கண்டிப்பா என்னோட வேலைகளை நான் தொடங்கணும். முக்கியமா ஒரு கேள்வி என்னன்னா, அமைச்சரவையில் நீங்க இடம் விடுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இடம்பெற்றுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அதுக்கான விருப்பம் இருக்கா? என்ன மாதிரி போர்ட்போலியோ நீங்க கேட்டு பெறலான்னு இருக்கு? இல்லைங்க, நம்ம எதுவும் டிமாண்ட் பண்ண முடியாது. பட் அட் சேம் டைம் நம்மளுக்குரிய அங்கீகாரம் கொடுத்தாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம தொழிலெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்க வந்திருக்கும் போது நம்ம கண்டிப்பா அதுக்குரிய நம்ம டெவலப்மெண்ட் ஓவரால் டெவலப் பண்ணக்கூடிய போர்ட்போலியோஸ் கிடைக்கும் போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னமும் நம்ம நேரம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அதான் நம்ம சொல்லல செயல், அதில் கண்டிப்பா நம்ம செயலை காட்டணும். மார்டின் அவர்கள் குடும்பத்தில் 3 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பெரிய பேசு பொருளா இப்ப சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு. இது அவருக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும். ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பா அப்பா எவ்வளவு கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி நாங்களே இதுல களத்துல இறங்கி நாங்களே சேவை செய்யலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்து வந்திருக்கோம். கண்டிப்பா இந்த வாட்டி எங்க குடும்பத்தினால முடிஞ்சது நாங்க சிஎஸ்ஆர் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நாங்க டைரக்டாவே மக்களுக்கு செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தீங்க. பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நீங்க சொல்லப்போனா ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு எதிரான கடுமையான சொற்களை நீங்களும் வச்சீங்க, பரஸ்பரமா அவங்களும் வச்சாங்க. சோ இந்த ஒரு மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் உதயநிதி தான் சில விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சாப்ல. அது புரிதல் இல்லாம பேசினா அதான் அவரோட மெச்சூரிட்டி இல்ல, அரசியலுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு சொன்னோம். அது கண்டிப்பா மக்களும் அதை பாத்துருக்காங்க. ஏன்னா ஒரே குடும்பம் இவ்வளவு நீங்க எல்லாத்தையும் டாமினேட் பண்றது இல்ல, இவ்வளவு பிசினஸ் இல்லீகலா பண்ணி இவ்வளவு கரப்ஷன்லாம் இருந்தா மக்கள் அது நம்ம சிஸ்டம் தான் அது ரொம்ப பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம எவ்வளவு லோன் வாங்கியிருக்கோம். இந்த 5 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் கோடிக்கு மேல வாங்கியிருக்கோம். டோட்டலா 10 லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டில் கடன் இருக்கு. இதெல்லாம் நீங்க இல்லீகலா பிசினஸ் டவுன் ஒரு பிளாக் மெயில் டவுன் வச்சு எப்படி நம்ம இந்த கடத்தை ரீபே பண்ண முடியும்? இதை தான் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா பண்ணி இந்த இனி வர ஆட்சியில கண்டிப்பா டிரான்ஸ்பரண்டா மாறி எல்லாம் நம்ம எக்கானமி எல்லாமே ஒயிட் எக்கானமிக்குள்ள வரணும், எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. கண்டிப்பா அது நடக்கும். சட்டசபையில இப்போ விஜய் விசஸ் உதயநிதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, கண்டிப்பா இந்த வாட்டி விஜய் அவர்கள் அவருக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அவரும் நல்லது பண்ணணும்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தோம். அவர் இருக்கிற பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு அவரு பிலிம் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு. நாங்களும் அதே மாதிரி தான் விட்டுட்டு வரலான் இருந்தோம். சோ கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கும்போது அவர்லாம் கண்டிப்பா நல்லா செய்வார். அது நம்பிக்கை இருக்கு. இறுதியா ஒரு கேள்வி, நீங்க கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வந்த ஆதவ அர்ஜுனா அவர்களும் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய வெற்றியா பார்க்கலாமா, கட்சியோட வெற்றியா பார்க்கலாம்? இல்ல, அவர் விஜய் அவர்களுக்குன்னு ஒரு வேவ், இந்த வேவ் யாரும் இந்த அலையை தடுத்து நிப்பாட்ட முடியல. அதுல அதை பயன்பட்டவங்க நிறைய பேர் ஒரு துரந்தரமா பிளான் போட்டாங்க. அந்த பிளான் மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இது இங்க டிவிக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. நாங்க எங்களோட வருத்தம் என்னன்னா டிவிக்கு ஃபெயில் ஆயிடக்கூடாதுங்கிற நோக்கத்துல தான் நாங்க அந்த கோரிக்கையும் நான் அந்த விஷயத்தெல்லாம் அலர்ட் பண்ணிட்டே இருந்தேன். பரவாயில்ல, டிவிக்கு ஜெயிச்சிட்டாங்க. சோ அதனால அந்த பிரச்சனை டிவிக்கு கூட கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்குதா? இல்ல, ஆரம்பத்திலேயே நான் சொல்றேன். ஆரம்பத்திலே நாங்க டிவி கூட கூட்டணி வைக்க வேண்டியதான். அது ஆதவ அர்ஜுனா தான் கெடுத்து விட்டாப்ல. பட் இனி ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி சார்.